தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய குழப்பம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன். ஏகப்பட்ட பேர் பகிர்ந்திருப்பீர்கள், ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் கோபமாக கூட இருந்திருக்கலாம், என்னடா விக்கி இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லி. பட் உண்மை என்னென்னா, இந்த தமிழ்நாட்டு அரசியலில் 2 பேர் எப்போ வேணாலும் விஜய் அவர்களுடைய முதுகில் குத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. ஒரு கூட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம், அது எப்போவுமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இன்னொரு கூட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, இப்போ தாவேக்காக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் எப்போ வேணாலும் திரும்ப பெற்றுக்கொள்வோம், இல்லை மறுபரிசீலனை செய்கிறோம், அவர் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல பல குழப்பங்களையும், அதே நேரத்தில் இதெல்லாம் செஞ்சால் தான் நாங்கள் இருப்போம்ப்பா, அப்படி இல்லைனா மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற அந்த தோணியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தாவேக்கா கொஞ்சம் புரிந்து கொள்வார்களாக இருக்கும். சரி, கரப்பான்பூச்சிகள் நசுக்கப்படும், போலி கரப்பான் பூச்சிகள் நசுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த சிஜேபியினுடைய ஃபவுண்டர் கூட சொல்லிட்டாருங்க, இந்த போராட்டம் இளைஞர்களுக்கானது, எதிர்கட்சிகளுக்கானது கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் இன்னும் இந்த எதிர்கட்சிகள், இந்த திமுகலாம் உருண்டு பிறண்டு இது எங்களுடைய போராட்டம், நாங்கள் தான் இந்த போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நாங்கள் தான் இதை தொடங்கி வச்சோம், நாங்கள் தான் வித்து போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். காமெடியில் அடுத்ததாக ஒரு கரப்பான்பூச்சி சிக்கியிருக்கு. யார் அந்த கரப்பான்பூச்சி அப்படின்னும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சென்னையில் நீட்டுக்கு எதிரான அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறத விட, நீட் இருக்கவே கூடாது அப்படிங்கிற போராட்டம் தான் நடந்துகிட்ருக்கு. டெல்லியில் ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டத்தினுடைய மீட்சி தான், தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொன்னால் அது சுத்த போய். டெல்லியில் நடப்பது ஃபேர் நீட், இங்கே நடப்பது பேன் நீட். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, இதே போராட்டத்தில் ஒரு டாக்டர், எஸ் இது டெல்லியில் ஃபேர் நீட்டு தான் நடந்துகிட்ருக்கு, ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் பேன் நீட்டே நாங்கள் போட்டுட்டோம், நாங்கள் தான் பெரிய ஆட்கள், நாம் தான் இதில் முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2க்குமான வித்தியாசத்தை அவரே சொல்கிறார். நானும் ஒரு டாக்டர் தான், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அந்த டாக்டர் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ கொஞ்சம் நல்லா அவர் பேசுகிற பேச்சிலேருந்தே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு மருத்துவம் பார்க்குறோம், பல உயிர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். என்ன உளறுகிறாய் சார்? இந்த மாதிரி கொஞ்சமாக வைத்தியம் பார்க்குறவங்களாம் வேண்டாம், நல்ல டாக்டர்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அந்த கொஞ்சமாக வைத்தியம் பார்க்குறது, இப்போ தான் படிச்சுட்ருக்கோம், இப்போ தான் நாங்கள் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி, உங்கள் காலத்துக்கு, அதாவது இந்த நீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் ஊழல் பணமாக, அதாவது 50 லட்சம் 60 லட்சம் 90 லட்சம் அப்படிலாம் சொல்லி வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்கன்னா, அறக்கட்டளையின் பேரில் வாங்குவாங்க. பில்டிங்க்கு நீங்களாக மனமுவந்து, அதாவது நம்ம குழந்தைய நம்ம மெடிக்கல் படிக்க வைக்க போகிறோம்னா, மனமுயர்ந்து அந்த 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 காலேஜில் ஒரு பில்டிங்கை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி 50,000 நம்ம டொனேஷன், 50 லட்ச ரூபா நம்ம டொனேஷன் கொடுப்போமா, அதை வாங்கிக்கிடுவாங்களாம். இல்லை சார், நாங்கள் இப்படி வாங்குறது கிடையாது, இவ்வளோ நல்ல காலேஜ், அப்பா ஃபீஸே வாங்க இல்லை சார், இன்னொரு அறக்கட்டளை இருக்குது, அந்த அறக்கட்டளைக்கு போட்டுவிட்ருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அறக்கட்டளை எப்படி உங்களுக்கு காசு தரும்? அறக்கட்டளை நடத்துகிறதே நாங்கள் தானடா, அதுக்கு தானடா காசை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினைச்சாலும் நினைப்பாங்க. அதை பற்றியான டீட்டெயில்டு ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது செய்ய வேண்டும். கொஞ்சம் டேட்டா எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த டேட்டா எடுத்து முடித்த பிறகு முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்காக வரும். சரி, இப்போ திமுக ஏன் போராடவே இல்லை? 5 வருஷத்தில் திமுக காரங்க ஏன் போராடவே இல்லை? திமுகவினுடைய வாடகை வாய்கள் ரஞ்சித்து, இந்த வெற்றிமாறன், இப்போ இந்த மாரி செல்வராஜ், அமீர், இவங்கெல்லாம் ஏன் போராட்டத்துக்கே வரல? சத்யராஜ், இன்னைக்கு சத்யராஜ் அவங்களுடைய மகள் பேசியிருக்காங்க, நான் யார் தெரியுமா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா, அந்த மாதிரி நான் யார் தெரியுமா, நான் தான் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர். ஏதோ ஒரு தலைவர் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அங்கேருந்து கிளாப். இந்த கவுண்டர் மணி மட்டும் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷனில் மீதம் இருக்கும் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. சத்யராஜ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெய்டு நபர்கள் மட்டும் கைதட்டதெல்லாம் நம்மளால் கேட்க முடிகிறது. மாநில துணை செயலாளர். அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மனசாட்சியே இல்லாதவங்க தான் இந்த மாதிரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, மனிதத்துவமே இல்லாதவங்க தான் மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் எண்ணம் எங்கே போச்சு தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க திமுகவினுடைய ஆட்சி காலத்தில். யாருக்காவது ஞாபகம் இருக்குது? ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளை அடித்து சுச்சு போக 1 பாத்ரூம் கூட 2 பாத்ரூம் எதுவுமே நீ போகக்கூடாதுன்னு சொல்லி
மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போதே பார்வையில்லாதவங்களாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு அவங்கள நாசம் பண்ணாங்க. இது எந்த ஆட்சியில் அந்த ப்ராமிஸ் ராஜ் அவர்களுடைய மகள்? நீங்கள் தான் இதை சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மனசாட்சியே இல்லாதவங்க தான் மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு தெரியுமா? இந்த வார்த்தையை உதிர்த்த நீங்கள் ஐடி விங்கினுடைய முக்கியமான நபராக கூட இருக்கீங்க. நம்ம வீடியோ இந்த ஸ்ப்ரெட் ஆகி கண்டிப்பாக உங்கள் பார்வைக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரியவங்களாம் பார்க்குறாங்க, அப்போ நீங்கள் பார்க்காம இருப்பீங்களா என்ன? அப்படின்னா இதுக்கான பதிலை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணது உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் வேணும்னா கேளுங்க, சும்மா கேளுங்க, ஓப்பனாக கேளுங்க. ஆமாம், திமுக காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வீடியோ ப்ரூஃப் அனுப்புங்கடா, நான் ப்ராமிஸ் ராஜனுடைய மகடா, இந்த இடத்துல என்னுடைய பதவியை ராசனாமா பண்ணிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது, லேது. ஏன்னா நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. மாற்றுத்திறனாளிகளை இப்போ மனசாட்சி இல்லாதவங்க தான் இதெல்லாம் செய்வாங்கன்னா அப்போ உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா? கேட்க வேண்டிய கேள்வி என்னுடைய இதை பார்த்தீங்களா? காக்ரோச்லாம் நசுக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு காக்ரோச்சை நம்ம நசுக்கணுமா? இன்னொரு காக்ரோச் வாண்டடாக வந்துச்சு. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, சார் முக்கியமான ஜோக்கர் படத்தெல்லாம் எடுத்தவர், ஜோக்கர் படத்தை எடுத்தவர் நல்ல அறிவாளியாக இருந்திருப்பார், ஜோக்கராக இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல தான் தெரிஞ்சு அவர் ஜோக்கர் கூட கிடையாதான், அவர் ஒரு கொத்தூஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல ராஜமுருகன் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாச்சானை கொஞ்சமாக நசுக்கிறத விட்டுட்டு நீட்டு திமுக ஏன் போராடவில்லை அப்படின்னு சொல்லி அதில் டைவர்ட் ஆகி வந்துட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என்ன சார், திமுக ஆட்சி காலத்தில் மாணவர்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? ஏன்னா திமுக தான் மாணவர்களுக்காக மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம் போராடிட்டு இருந்துச்சு. மாணவர்கள் படிக்க மட்டும் செஞ்சால் போதும், போராடலாம் வேண்டாம், நாங்கள் தான் மாணவர்களுக்காக போராடிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. டேய் என்னடா இது, எங்கடா இருந்தீங்க, இம்புட்டு மூளையாடா உங்களுக்கு காதுலங்களாம் வழியுதுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தோம், மக்கள் மன்றத்தில் போராடிட்டு இருந்தோம், நாங்கள் எல்லா மன்றங்களிலும் நீட்டுக்கு எதிராக பெரிய கூச்சல் குழப்பங்கள். எங்கே ஒரு கூச்சல் குழப்பத்தை காமிச்சிரு ராசா. கேட்குறவங்க என்னென்னா கேப்பையில் நெய் ஒடியுதுன்னு சொல்லுவாங்களாமா. எங்கள் ஊரில் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சார் நீங்கள் என்ன வேணாலும் டான்ஸ் ஆடுங்க சார், இதை விட பெரிய பரதநாட்டியம் எதுவுமே இல்லை, நாங்கள் இங்கேருந்து ரிவ்யூ பண்ணுறோங்கிற மாதிரி. திமுக என்ன செஞ்சாலும் பரவாயில்ல சார், நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை பெய்டு எல்லாமே ஒரு 200 ரூபாய்க்கு கொடுத்து எழுத வச்சுருப்பாங்களோ என்னவோ, எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. இதை எழுதி தள்ளுறதை விட இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே திமுகவுக்கு பொருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அக்கா பிரேமலதா அவர்கள் வருகிறார்கள், துரந்தர் வருகிறார் அப்படின்னு சொல்லி பின்னாடி பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே சீன், இது படத்தில் ஒருத்தவங்களை பார்த்து அழுதுட்டு இந்த சீன்லாம் அரசியலுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கா சரியாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறேன். பிரேமலதா அக்கா அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அக்கா ஏன் அழுகிறாங்க? விஜயகாந்த் அவர்கள் கவுட் படத்தில் அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன சீன் வரும், அதை பார்த்துட்டு பிரேமலதாக்கா அழுதுருக்காங்க. அண்ணியார் நான் கூப்பிடணும், நான் அக்கான்னு கூப்பிட்டுக்கிறேனே, அதை பார்த்துட்டு கிட்ட இருக்கக்கூடிய அவங்க மகன்களும் அழுதுருக்காங்க. இல்லை நீங்கள் தானேக்கா சொன்னீங்க இந்த படத்தில் சீனு பார்த்துட்டு அது அரசியலுக்கு. அப்போ ஐயா இல்லை, விஜயகாந்த் அவர்கள் இல்லை, அதை நான் மறுக்கவே மாட்டேன். அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் அழுக வரும், கண்ணீர் நிறைஞ்சிரும். ஆனால் உங்களுடைய அழுகை அது உங்களுடைய கணவனாக பார்த்தீங்களா, இல்லாட்டி தேமுதிகவினுடைய தலைவராக பார்த்தீங்களா, இல்லை ஒரு நல்ல மனிதனாக அவரை பார்த்தீங்களா அப்படிங்கிறது இல்லை. அது எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஏன்னா அது உங்கள் தனிப்பட்ட உரிமை, அதை நான் கேள்வியே கேட்க முடியாது. இந்த பக்கம் அழுதவங்க ஏன் எழுதாங்கன்னா, இது கடைசி படம்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஷோ விஜய்க்காக பாலாபிஷேகம் ஏதோ ஒன்று, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய லவ், அவங்களுடைய கேருக்காக கொஞ்சம் பேர் அழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? நாமளே பார்த்துட்டு அழுதவங்க தானே அப்படிங்கிறது. என்னக்கா எக்ஸ்போஸ் ஆகிட்டேக்கா, இப்போ தான் தேவதர்ஷினி எக்ஸ்போஸ் பண்ணோம், ரஞ்சித்தை எக்ஸ்போஸ் பண்ணோம், மாரி செல்வராஜ் நாளைக்கெலாம் வந்து மாட்டுவார், எப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தா பிரேமலதாக்கா. அடுத்ததாக ஒருத்தர் வந்தார், அவர் தான் வாங்க ராஜமுருகன் பார்க்க கற்பாம்பூச்சி இங்கே வந்து நில்லுங்க. கற்பாம்பூச்சி என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் பாசிசமாக பாயாசமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு சரியான நேரம் இதுதான். ஆதவர்ஜுனா சொல்லிட்டார், டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு தாவேக ஆதரவை தெரிவிக்கிறது. இதுக்கு மேலே என்ன வேணும்னா நேரடியாக முதலமைச்சரே போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதே முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் செய்வாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ராஜமுருகன் சொன்ன மாதிரி நான் குக்கு படம் எடுத்திருக்கேன், நான் ஜோக்கர் படம் எடுத்திருக்கேன், எடுத்துக்கோ, நான் பயங்கர புரட்சியாளர் பார்த்துக்கோ பண்ணிக்கோ,
நான் திமுகலாம் எதிர்த்து பேசியிருக்கேன் பார்த்துக்கோ, செஞ்சுக்கோப்பா, இப்போ என்ன வேணும்? அவர் பாசிசமா பாயாசமா அதை ப்ரூவ் பண்ணணும் எனக்கு. ஏன் உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஆனால் ராஜமுருகன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் துளாவி பார்த்தோம். இந்த கரப்பாம்பூச்சி என்னமோ செய்தே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கரப்பாம்பூச்சியை பற்றி கொஞ்சம் செய்திகள் எடுத்தேன். 2022 அண்ணன் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே திமுக தான். அடே ப்ரௌடு கொத்தூஸ் நீயா அப்படின்னு சொல்லி ராஜமுருகனை எட்டி பார்க்கும்போது 2022 மார்ச் 24 திமுக தொடர்பான நிகழ்ச்சியில் அன்னை ராஜமுருகன் பேசுகிறார். நான் இந்த இடத்துக்கு வர காரணம் திமுக தான். தமிழக மண்ணுக்காக நிற்கக்கூடிய அரசியல் சக்தியாக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். குறிப்பிடத்தக்கவர். அவர் மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? சமூக நீதி, பெரியாரிய கொள்கை, திராவிட இயக்கம் ஆகியவற்றை ஆகியவற்றோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுக இருந்தனால தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். வாழ்த்துக்கள் அண்ணே. கலைஞர் கருணாநிதிக்கு புகழாரம். இது எப்போனா 2023. 2022 என்ன குத்துனாரு? நீங்கள் இல்லைனா நான் இல்லைம்மாக்கா, திமுக தான் என் உயிர் அப்படின்னு சொன்னார்ல. 2023 செப்டம்பர் மாதம் திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா, அதில் ராஜமுருகன் அவர்கள் பராசக்தி திரைப்படம் இல்லை என்றால் என்னுடைய ஜோக்கர் படம் இல்லவே இல்லை. அப்போ நீ மனுஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல நமக்கு கேட்கணுன்னே. அவர் பேசின வார்த்தைகள், பராசக்தி படத்தை பார்த்து தான் இவர் ஜோக்கர் படத்தை எடுத்தாராம். பெரியார், மார்க்ஸ், அண்ணா ஆகியோரின் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் கலைஞர். என்னப்பா விஞ்ஞான ஊழல்லாம் சொன்னாங்க, ஆனால் கலைஞர் இதெல்லாம் செஞ்சிருக்காரா? பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை, சமூக நீதி திட்டங்கள் போன்றவற்றை பாராட்டினார். உண்மையிலே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதை ராஜமுருகன் அவர்கள் சொன்னதரும் நான் வரவேற்கிறேன். ஆடு மேய்த்தவர்கள் ஐபிஎஸ் ஆனதும் கலைஞரால் தான் என்று குறிப்பிட்டார். வந்துட்டார்யா, ஆடு மேய்ச்சவங்களாம் இப்போ ஐபிஎஸ் ஆகியிருக்கான்னா யாரை சொல்லியிருக்காரு தெரியுதா உங்களுக்கு? 2023 ஆடு ஐபிஎஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணாமலையை சீண்டி இருக்கார், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அங்கேருந்தே மனுஷன் எப்படின்னு தெரியுதுல்ல, கரப்பாம்பூச்சி. அதுதான் இந்த கரப்பாம்பூச்சியை நசுக்கணுமா வேண்டாமா? இப்போ நசுக்க போகிறோம். இன்னும் 2 இடத்துல அப்படியே பேசி வரும்போது இவருடைய வண்டவாளங்கள்லாம் நான் சொல்லும்போது நீங்களே நசுக்கி போடுவீங்க பார்த்துக்கோங்க. அப்போ ராஜமுருகன் ஆடு மேய்ச்சவங்களாம் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களே நிறைய பேர். அதுக்கும் திமுக தானே காரணம். நான் பேண்ட்டு போட்டிருக்கேன், உள்ளாடைகள்லாம் போட்டிருக்கிறேன், என்ன கலரில் போட்டிருக்கேன் அப்படின்னா கருப்பு சிவப்பு கூட வச்சுக்கோங்களேன். இமேஜின்லாம் பண்ணி பார்க்காதீங்கயா. சரி, அதுக்கு காரணம் யார்? அதுவும் கருணாநிதி தானே. சரி, அப்போ நான் சுவாசிப்பதற்கு காற்று இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஐயோ சூரியன் இருக்குது. ஏய் சூரியன் கருணாநிதி தான் சொல்லியா, எல்லாம் அடிக்கிட்டு போயா, நீ என்னையா கரப்பாம்பூச்சி என்ன வேணாலும் சொல்லுவ. சனாதன அரசியலுக்கு எதிராக பெரியார் கலைஞர் வழியில் நிற்க வேண்டும் என்றார். பெரியார் வழியில் நின்னாதான் சனாதன அரசியலுக்கு எதிராக நிற்க முடியும். அப்போ நீ ஒரு சனாதன போராளி கிடையாது, எதிர்ப்பு போராளி. எப்படித்தானே ராஜமுருகன் அந்த வாரேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இது 10 செப்டம்பர் 2023 கலைஞர் செய்திகளில் வந்தது தான். இவ்வளோதான் அண்ணனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐயோயோ அண்ணன் யார், பெரிய இல்லை. 2025 திமுக அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு சிறப்பு விருந்தினராக எப்படி வெற்றிமாறன்லாம் கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி இவரையும் கூப்பிட்றாரு. ராஜமுருகனை கூப்பிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கூட்டம். ஸோ நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற அந்த ராஜமுருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுகிறார். மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பெண்களுக்கான திட்டங்களை பாராட்டி பேசுகிறார். மு.க. ஸ்டாலினை தோழர் ஸ்டாலின் என்று அழைத்தார். என்னுடைய தோழர் ஸ்டாலின். 2025 என்னெல்லாம் நடந்துச்சு? அடைய ராஜமுருகா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு படிப்பறிவு இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, புரட்சி வெங்காயம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சா? நீட்டில் எத்தனை குழந்தைகள் பலியாச்சு? அதை விடு, அங்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம், கவர்மெண்ட் டீச்சர்ஸினுடைய போராட்டம், இதெல்லாம் நடந்துச்சுல்ல. அப்போல்லாம் கோமாக்கு போயிருப்பார் பாவம். இதுவரையும் ஓகே. அடுத்ததாக ஒன்று சொன்னார் பாருங்க, நெஞ்சில் அப்படியே ஒரு ஈட்டி குற்றம். அது கடைசியில் அந்த சிவாஜி இறந்து போவார் பாருங்க, அந்த கர்ணன் படத்தில் அம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பாருங்க. நம்ம நடிப்பு அரக்கன் அவர் கூட நடிச்சு காண்பிப்பார்ல, அதே மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது. பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் ஆகியோரின் குரலாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஆக இது ஒரு கரப்பாம்பூச்சி தான். இந்த கரப்பாம்பூச்சியை நசுக்கிறதுல எந்த விதமான சமரசமும் எனக்கு கிடையாது. அடைய கரப்பாம்பூச்சி, உன்னுடைய உண்மை முகம் வெளி உலகத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது இங்கே நடக்கக்கூடியது, அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது, திமுகவினர் கொஞ்சம் பேர் உள்ளே வந்து அவங்க தாவேக்காக்கு எதிராகவும்
அவங்க பிஜேபிக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீ பாசிசமாக பாயாசமாக வெளியில் வந்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை சீண்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர வேற ஒரு இதுவும் கிடையாது. நீங்களும் வாங்க போராடுவோம். இப்போ நீங்க பாசிசமா பாயாசமான முடிவு பண்ண வேண்டிய ஒரு நேரம். டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க ஃபேர் நீட்டு, இவங்க பேன் நீட்டு, இரண்டுக்கும் வேறு வேறு வித்தியாசம் வந்துருச்சு. அப்படின்னா இவங்க என்ன போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இனிமேல் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுங்கள். உளவுத்துறை இருக்கா இல்லையா, இருந்தால் இவங்கெல்லாம் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இதனால் வரக்கூடிய எதிர்ப்புகள், இதனால் வரக்கூடிய சமூக பிரச்சனைகளை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அமைதியில் இவனை தீய வச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா. அதே மாதிரி இந்த இட்லி கடைக்கு ரிவ்யூ கொடுத்தவர், அந்த இட்லி கடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரப்பா, அதை கூட நான் நம்பினேன். இட்லி கடை இப்போ பார்த்தப்போ தான் தெரிச்சு அண்ணன் பெய்டு ரிவ்யூராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அடுத்தா பராசக்திக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு பாருங்க, அல்டிமேட். அண்ணே நீ வான நீட்டு பேனு இந்த கரப்பாம்பூச்சி லிஸ்ட்டில் சேர்ந்துருக்க அண்ணேன்னு சொல்லும்போதே யாரை சொல்லியிருப்பேன்னு தெரிஞ்சிருக்கும். பராசக்திக்கு ரிவ்யூ கொடுத்தாரு, இட்லி கடைக்கு ரிவ்யூ கொடுத்தாரு. அப்படின்னா திமுகவினுடைய எல்லா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படத்துக்கு அவர் ரிவ்யூ கொடுப்பார். அவர் ஒரு ரிவ்யூவர் தான், அம்புட்டு தான். யாரை சொல்கிறேன்னு புரிஞ்சால் கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அந்த கரப்பாம்பூச்சி ஏதாவது பேசிச்சுன்னா பார்க்கலாம், என்னென்ன கரப்பாம்பூச்சியை வச்சு நசுக்க முடியுமோ நசுக்கி விட்டுருவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.